ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அடி வாங்குறாருப்பா அந்த வாரிசு நடிகர் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு. அந்த நடிகை என்ன கண்ணகியா அப்படின்னு சொல்லி மோசமாக பேசிய இன்னொரு பிரபலம். ரெண்டு விஷயமும் ஒன்று தான், என்ன எது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாரிசு நடிகர் என்னமோ ஒரு பெரிய ப்ளே பாய் தான். ஆனால் இப்போது தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் நேரம் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல தான் வாரிசு நடிகர் சிவனேன்னு சும்மா இருந்தாலும் பலரிடம் துரத்தி துரத்தி அடி வாங்குறாப்புல. ஸோ அதுவும் குறிப்பாக நடிகர்களால், அதாவது நடிகைகளால் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்காரு. அவருடைய பெயர் மொத்தமும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவருடைய பேர் கேட்டாலே ஆள் தான் பார்க்க ஒல்லி, ஆனால் செயல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ரொம்ப ஓப்பனான டேமேஜான பேர் அது. திறமையான நடிகர் இவர். அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்ட நடிகராகவே இருக்கார். தன்னுடைய திறமையின் மூலம் அடுத்தடுத்த திரைப்படங்கள் நடித்தும் இயக்கியும் பல வெற்றிகளை வெற்றி படங்களை கொடுத்துட்டு வராரு. ஆனால் இவருடைய பெயர் கேட்டால் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படியே அலறும். அந்த அளவுக்கு அவருடைய பேர் கெட்டு போச்சு. பல நடிகைகளும் தெரிச்சு ஓடுவாங்க. அந்த ஆள் பார்க்க தான் ஒல்லியாக இருப்பாப்புல, ஆனால் பல மணி நேரம் விடாமல் வச்சு செய்வாப்புல அப்படின்னு சொல்லி அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு மோசமான விமர்சனம் இருக்குது. ஸோ அண்மையில் ஒரு நடிகை வாரிசு நடிகரின் மேனேஜர் குறித்தும் அவரை பற்றின ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது வாரிசு நடிகரின் படத்தில் நடிக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும், அவர் சொல்கிற மாதிரி செய்யணும், சொல்கிற இடத்துல செய்யணும், எத்தனை நாள் எல்லாமே இது வேணும் கேட்டாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் பேசியிருந்தார். இந்த பேட்டி இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிடுச்சு. பலரும் அந்த நடிகையை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி பலரும் இந்த நடிகரை பிடிக்காதவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி பல வருஷமாக அமைதியாக இருந்தாங்க, எந்த கேஸுமே கிடைக்காம வெறும் பார்க்க போட்டு மெல்ல முடியாத மாதிரி இருந்த இடத்துல இப்போ இந்த நடிகரை பற்றி ஒரு செய்தி கிடைச்சா சும்மா இருப்பாங்களா? ஸோ வாரிசு நடிகரை வச்சு செஞ்சுட்டாங்க. கடுமையான விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த நடிகர் ஆல்ரெடி த்ரிஷா, நயன்தாராவில், அன்சிகான்னு சொல்லி பல நடிகைகள் கூட கிசுகிசுக்கப்பட்டாலும் இப்போ என்னமோ அமைதியாக இருந்தாலும் திரும்ப அந்த விஷயம் வெளியே வந்த உடனே பழைய விஷயங்கள் எல்லாமே நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒல்லி நடிகரை பற்றி. ஸோ இந்த நடிகருக்கு இதே தான்ப்பா வேலை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பல நடிகைகளுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காரு, குடும்பத்துக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பலரும் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து பேசிய ஒரு வாட்ட சாட்டமான நடிகர் ஒருத்தர், சினிமா அப்படின்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத ஒரு விதி. அப்படி இருக்கும்போது சினிமாவில் தான் நடிக்க வந்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய மாட்டேன்னு சொன்னால் எப்படி? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாருப்பா. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு தானே வரீங்க, நடிக்க வரீங்க. அந்த வாரிசு நடிகருக்கு பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வர பல நடிகைகளை தெரியும். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன நடிகையை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்தார் அப்படின்னு சொல்வது எல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. அதுவும் வாட்ஸ்அப்பில் இதை பற்றி பேசுவாங்களா? அந்த நடிகை தான் பிரபலமாக வேண்டும் அப்படின்றதுக்காக இப்படி பேசியிருக்காரு. இந்த நடிகை ஒன்றும் கண்ணகி இல்லையே, பல தடவை அந்த நடிகையை இந்த ஹோட்டலில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. ஏதோ ஒரு சேனலில் உதவாத ஒரு சீரியலில் 3 வருஷமாக நடிச்சுமே இந்த நடிகையை பற்றின பேரே சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஃபேமு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மேலே இந்த மாதிரி ஒரு அக்யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நானே பல தடவை இந்த நடிகையை அந்த ஹோட்டலில் ப்ரொடியூசர் கூட பார்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன், இவங்க கூட பார்த்துருக்கேன்னு சொல்லி பைல்வானும் சொல்லியிருக்காப்புல. ஸோ எந்த உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த நடிகை இப்படி பேசினது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. அது என்ன எது என்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, உண்மையாக பொய்யா அப்படின்றது. இந்த நடிகை பேர் மாயா ஆனந்த். ஸோ இவங்க தான் நடிகர் தனுஷ் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது, படுக்க கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அது மூலமாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.